வந்திருக்கிறேன். நான் யார்? பஞ்ச பாண்டவர்களில் நடுபிறந்து அர்ஜுனன். அடியேன் தான் பார்த்திபன். அப்படியா? ஆமாம். எதற்காக பிராமண வடிவத்தில் வந்திருக்கிறேன்? சுகமாக வாழ்ந்து வந்தோம். பஞ்ச பாண்டவர்கள் 5 பேர், தாய் குந்தமாதேவி 6 பேர். தாய் குந்தமாதேவியோடு 6 பேர். துரியோதனன் சாப்பிட சாப்பாட்டுல வசத்தை வச்சா, படுக்கும் வரையிலேயே பாம்புகளை விடுத்தார். குளிக்கின்ற குளத்திலே விஷ ஊசி நாட்டி வைத்தார். அது மட்டுமா? வாரணவதத்திலே அரக்கு மாளிகை ஒன்று ஏற்படுத்தினார். அரக்கு மாளிகை ஏற்படுத்தி சிறிய தந்தை விக்ரமகாராஜர் ஓடோடி வருகிறார். பாண்டவர்களே, உங்களுடைய துரியோதனன் லிகிதம் கொடுத்திருக்கிறார். வாரணவதத்தில் அரக்கு மாளிகை ஏற்படுத்தியிருக்கிறார். ஆகையால் நீங்களும் உங்களுடைய தாய் 6 பேரும் வர வேண்டும் என்று லிகிதத்தில் இருக்கிறது. அப்படி சொன்னவுடன் தர்ம அண்ணன் நாங்கள் வருகிறோம் அப்படி என்று தெரிவித்து விட்டார். ஆனால் சிறிய தந்தை அனவர் பீம அண்ணனை தனியாக அழைத்து கொண்டு போய் ஏதோ ஒரு ரகசியம் பேசுகிறார். ஆனால் எங்களுக்கு தெரியாது. உடனே சிறிய தந்தை சென்று விட்டார். நாங்கள் பஞ்ச பாண்டவர் 5 பேரும், தாய் குந்தமாதேவி 6 பேரும் அனைவரும் செல்லுகிறோம். அப்போது தெரிவிக்கிறான் துரியோதனன், உங்களை கண்டு வாரணவதத்திலே பெரிய அரக்கு மாளிகை ஏற்படுத்தியிருக்கிறேன். அதில் நீங்கள் குடியேற வேண்டும் அப்படி என்று துரியோதனன் சொன்னார். அதை கேட்டோம். நாங்கள் 5 பேரும், தாய் குந்தமாதேவி 6 பேரும் அரக்கு மாளிகையிலே குடியேறுகிறோம். இரவு நேரம் அர்த்தராத்திரி வேலை. இரவு நேரத்தில் நாங்கள் எல்லோரும் உழைத்து விட்டோம். ஆனா அரக்கு மாளிகையானது தீப்பற்றி எரிகிறது. அரக்கு மாளிகை கொளுத்து விட்டார். நாங்க எல்லாரும் தூங்குறோம். ஆனா பீமா அண்ணா மட்டும் தூங்கல. சிறிய தந்தை சொல்லியிருக்கிறார், பீமா உங்களை கொல்ல வேண்டும் என்று அரக்கு மாளிகை ஏற்படுத்தி இருக்கிறார் துரியோதனன். ஆனால் நீங்கள் பிழைக்க வேண்டும் என்று உங்களுக்கென்று ஒரு சுரங்கப்பாதை வழி வைத்திருக்கிறேன். ஆனா அரக்கு மாளிகையில் எவ்வளவோ தூண் இருக்கிறது. ஆனால் ஒரு தூணிலே நீ எதிரிலே சென்று நின்றால், அந்த தூணின் முன் நீ சென்றால், உன்னுடைய உருவம் தெரிந்தால் அந்த தூணை எட்டி உதைத்தால் சுரங்கப்பாதை வழி வரும். அது வழியா சுரங்கப்பாதை இருக்குது. அதனால தான் பிழைக்க வழி வச்சுக்கிறோம்பா அப்படி சொன்னார். பீமண்ண சுத்தி வரார். எல்லா தூணையும் பார்த்துட்டு வரார். ஒவ்வொரு தூணிலும் உருவம் தெரியவில்லை. கடைசியாக பெரிய உருவம் போல் தெரிந்தது. கண்ணாடி போல் தெரிந்தது. எட்டி உதைத்தார். அந்த தூணை உதைத்தார். இந்த பக்கம் 2 பேர், இந்த பக்கம் 2 பேர் தாயை மடியில ஏந்தி, உங்க 4 பேரையும் தோல்லையும் தாயை கரத்திலே ஏந்தி அந்த சுரங்கப்பாதை வழியா வரார். சுரங்கப்பாதை வழியா வந்தா அந்த இடம் எங்க போய் தெரியுமா? அது நேரா எங்க போய் நின்னுது? அதுதான் இடும்பாவனம். போய் இடும்பாவனம் சென்றீர்கள். இடும்பாவனத்தை நாங்கள் எப்படி படித்திருந்தோமோ அப்படியே கீழே போட்டுட்டார். ஒரு வட்ட பாறை மேல மொத்த மாதிரி படுக்க வச்சிட்டார். இது போல பாறை மேல எங்களை படுக்க வச்சிட்டார். ஆனா அப்போ எங்க பீமான தூங்கல. எங்களை சுத்தி காவல் வராரு. அந்த இடத்திற்கு இடும்பாவனத்திற்கு ஒரு காவலாளி, அவன் தான் இடும்பன். என்ன மாமிசங்கள்லாம் புசிப்பதும் மனிதர்களே புசிப்பதும் அப்பேற்பட்ட ஆள். என்னடா இது என்றும் இல்லாமல் மனித வாட வீசுகிறது அப்படி என்று ஓடோடி வந்தான். பீமான் சொல்லுகிறார், மரியாதையா போடானார். கேட்கல. தண்ணீருக்கு 3 பிழை. 3 முறை சொன்னார். கேட்கவில்லை. உடனே இருவருக்கும் யுத்தம் சண்டை. இடும்பனுக்கு பீமா அண்ணாவுக்கு யுத்தம். அந்த இடும்பாவனத்தில் இடும்பனை பீமாண்ணன் மடித்தார். அந்த இடும்பனை கொண்டு விட்டார். கொன்றார். அப்போது ஒன்னு ஓடி வரான். ஒரு பெண்ணானவர் அண்ணா 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 என்று ஓடி வருகிறார். அந்த இடும்பனுக்கு தங்கை அவதான் மும்பூரை கண்ணி அரைக்கு ஓடி வந்தால், ஏன்னா பெண்களுக்கு 2 ஸ்தனம் தான் இருக்கும். ஆனா அவளுக்கு மட்டும் 3 ஸ்தனம் இருக்குதா? 3 ஸ்தனம். யாரை பார்த்து ஒரு ஸ்தனம் மறைகிறதோ அவர் தான் உன்னுடைய கணவர். அரைக்கியா இருக்கக்கூடியவர் அழகாக மங்கையாக மாறுவாள் அப்படி என்று ஒரு சாபம். அண்ணா அண்ணா ஓடி வந்தவர். பீமண்ணன் திரும்பி பார்த்தார். முகத்தை பார்த்தது இடும்பி. 3 ஸ்தனத்திலே ஒரு ஸ்தனம் மறைஞ்சு போச்சு. அழகாக தேவதை மங்கையாக மாறினார். அந்த அரக்கியா இருந்த பெண் மங்கையாக தேவதையாக மாறினார். அண்ணா என்று சொல்வதை விட நாதா என்று கட்டி அணைக்க ஓடி வருகிறார். உடனே தர்மண்ண சொல்லுகிறார், பீமா இவளுக்கு துணையாக இருந்தவன் அவனையும் கொண்டு சாவச்சிட்டு அந்த இடுமனையும் சாகச்சிட்டேன். இந்த பெண்ணுக்கு யார் துணை இதுக்கு அப்புறம்? உன்னை நாதான் சொல்லிட்டா. கல்யாணம் பண்ணிக்கோ, திருமணம் செய்துவோ.
முடியாதுண்ணா அப்படின்னு பீமண்ணா சொல்றாரு. வயதிலே மூத்தவர் நீங்கள் இருக்கு. ஆமா, நான் கல்யாணம் பண்ணலாமா? திருமணம் செய்யக்கூடாது. உடனே தர்மராஜா என்ன செய்கிறார்? என்ன செய்தார்? அந்த கானகத்திலே ஒரு பெரிய முருங்கை மரம். அந்த முருங்கை மரத்திற்கு எங்க தர்மராஜா தாலி கட்டினார். அவர் பெரிய முருங்கை மரத்திற்கு தாலி கட்டியதால் அந்த முருங்கை மரமும் கல்யாண முருங்கை மரம் பேர் வந்து அப்படின்னு பேர் வந்து விட்டது. ஆமா, புரியுதா? புரியுது. உடனே பீமண்ணன் அந்த இடும்பிய மும்முளக்கண்ணியை மணந்து அங்க ஒரு குழந்தை அதுதான் மாய கடோர்கஜன். புரியுதா? உங்க யாருக்குமே முதல்ல கல்யாணம் ஆனது பீமண்ணனுக்கு மட்டும்தான். பீம மகாராஜாவுக்கு தான் முதல் திருமணம். குழந்தை பிறந்தது மாய கடோர்கஜன். பிறந்தவுடன் நாங்கள் எல்லோரும் எங்கு செல்கிறோம்? அந்த வனத்தை விட்டு முன்னுத்திமங்கலம் செல்கிறோம். முன்னுத்திமங்கலம் செல்கிறோம். ஆமாங்க. முன்னுத்திமங்கலம் என்றால் என்ன தெரியுமா? என்ன? அந்த முன்னுத்திமங்கலத்துல எல்லோரும் பிராமணர் தான். மொத்த பேருமே ஐயருங்க தான். ஆகையால் அந்த முன்னுத்திமங்கலத்தையே ஒரு ஆள் ஏமாத்தி சாப்பிட்டு வரான். அது யாரு? அவன் தான் பகன் என்று சொல்லக்கூடிய பகாசூரன். அந்த ஊரே ஏமாத்தி சாப்பிட்டு வரான். ஏன் பகாசுரன் நாட்டிற்குள் வருவான். வெளியே பார்த்தா பகாசுரன் நல்லவன் இருப்பான். ஆமா. ஆனா நாட்டிற்குள் உருவெடுத்தால் காலை போல் மாறி விடுவான். அரக்கனாக மாறி விடுவான். ஒவ்வொருவரும் பிடிச்சு சாப்பிடுவான். மனுஷனையே பிடிச்சு சாப்பிடுறான். அப்பேற்பட்டால் உடனே எல்லோரும் நாட்டு மக்கள் சேர்ந்தார்கள். பகாசுரா நீ நாட்டிற்குள் வந்தா சின்ன குழந்தைகள் பயப்படுது. ஆமா, எல்லாரும் பயப்படுறான். நீ வராது. ஊர் எல்லை புறமா இரு. ஊர் ஓரமா இரு. உனக்கு ஒரு நாளைக்கு என்ன வேணும் சொல்லு, தரோம். நாங்க ஒவ்வொரு வீடா ஒவ்வொரு முறையா உங்களுக்கு கொடுத்துறோம். ஆமா அப்படின்னு சொன்ன உடனே பகாசுரா சொல்லுகிறான், ஊர் எல்லை புறமா இருக்கிறேன். ஒரு நாளைக்கு 2 எருமைக்கடா, ஒரு வண்டி சாதம், ஒரு வண்டி சோறு, இது போல ஒரு நரம் மனுஷன், ஒரு மனிதன் எனக்கு வந்து சேர்க்கணும். ஆமா, இப்படியே அந்த ஊரே ஒவ்வொருத்தரா சாப்பிட்டுட்டே வரா. ஆமா, 300 வீடு 299 வீடு சாப்பிட்டு வராம அந்த முன்னுத்திமங்கலத்தில் நாங்களும் பெத்த தாய் குந்தமாதியும் 6 பேரும் உள்ள போறோம். ஆமா, உள்ளே சென்றவுடன் அந்த நேரத்தில் வயசான ஒரு பாட்டியானது கிரகத்துள்ள ஓடு உட்காந்து எழுது. என்ன ஒவ்வொரு பிரிவா வந்து செல்ல. ஆமா, கடைசியாக அந்த அம்மா பிரிவு போல் தெரியும். ஆமா, அந்த அம்மாவுக்கு ஒரே ஒரு பிள்ளை. அந்த அம்மா என் பிள்ளை போக போறானு அப்படின்னு சொல்லிட்டு ஓடு உட்காந்து அழுது. இதை பார்த்தது என்னுடைய தாய், உங்கள் தாய் குந்தமாதியானவன் பார்த்தார்கள். அம்மா ஏன் அழுவுற? என்ன காரணம்? என்ன கஷ்டம் சொல்லு. அப்படின்னு கேட்டாங்க பாரு. நடந்தது எல்லாம் இந்த தாயானவன் சொன்னது. அம்மா என்ன சொல்றாங்க? அதற்கு எங்க அம்மா வாய் வச்சு சும்மாறக்கூடாதா? அம்மா நீ வச்சுக்கிட்டு ஒரு பிள்ளைதான், ஒரு பிள்ளை போறான். ஆமா, வருத்தப்படாது. என்கிட்ட 5 பிள்ளை இருக்குதுமா. ஆமா, 5 பிள்ளை இருக்குது பாரு. ஆமா, 5 பிள்ளைகளில் 2வது ஒண்ணு பிறந்தது பாரு. ஆமா, அது சாப்பாடு போட்டே முன்னுக்கு வர முடியல. ஐயோ போனா அப்படி வந்தா பசிக்குது. யாரு? அதான் எங்க பீமான தெரியுமே. சாப்பாடு போட்டே முன்னு வர முடியல. அதனால நான் அவனை அனுப்பி வைக்கிறேன், அவன் பார்த்து பார்க்கலாம். ஆமா அப்படின்னு எங்க அம்மா உள்ள சொல்லுங்கிறாங்களே இல்லையோ, அந்த அம்மா பேசிக்கிறாங்க. எங்க அண்ணன் பீமானங்கிறாரு பாரு. அந்த வண்டி சோறு இதை மாட்டு வண்டி. ஆமா, அதையே சுத்தி வர்றாங்க. சுத்தி வந்துட்டாரு. அந்த மாட்டு வண்டியை சுத்தி வராரு. ஆனா அந்த வண்டி சோறு எப்ப கிடைக்குமா? வண்டி சோறு ஏன்னா காணகத்துல இருந்தாருல்ல. ஆமா, சரியா சாப்பிட முடியல. என்னுடைய தாய் குந்தமாதியாவியான பீமன்னனை பார்த்தது. பீமன்னன் தாயின் முகத்தை அறிந்தார். அறிந்தவுடன் 2 எருமைக்கடை பூட்டினார். சும்மா கிட்ட வண்டி ஓடுது. கிடு வேகமா ஓடுது. ஓடியவுடன் பெரிய வட்டப்பாறை அது மேல வண்டி சாதத்தை குடம் நாட்டினார். அந்த சாப்பாடு எதுவுமே நாட்டினார். வண்டி சாதத்தையும் ஒன்னா மொத்தம் பேசி கரைஞ்சு வண்டி சோறு 5 உருண்டை ஆகினார். ஒரு வண்டி சோறு 5 உருண்டை தான் ஆச்சு. 5 உருண்டை தான்ப்பா. அப்பனா அவர் எந்த பேசா இருந்திருப்பாங்க பாரு. அப்போ அவர் கை எந்த பேச்சா இருக்கும், விரலி எவ்வளவு நீட்டா இருக்கும். நம்மளால பாத்துக்க முடியுமா? முடியாது. பெரியவங்க சொன்னதான் நம்ம சொல்லுகிறோம். ஆமா, அப்படி 5 உருண்டை ஆகினார். 5 உருண்டை முதல் உருண்டை எடுத்தார். இந்த சாப்பாடு கிடைத்தது முக்கிய காரணம் யாரு? செத்த தாடு நீங்க நகுல சகாதேவ். ஐயா மொத்த பேர் மீங்கிட்டாரா? எங்களை நினைத்தான் 5 உருண்டை போட்டார். இந்த வீட்டுல பழங்காலத்துல பானை அடுக்குவாங்க, அடுக்கடுக்கா. அப்படியே பழைய காலத்துல அடுக்குவாங்க. அடுக்கடுக்கா ஒண்ணு. அந்த சாப்பாடு அங்க போய் இங்க வந்து நின்று போச்சு. அப்படியே நெஞ்சுக்கும் அப்படியே போய் நின்று போச்சு. அது ஒரு விடு.
இங்க வந்து நின்று போச்சு நின்ன உடனே மூச்சு திணறுது உயிர் போயிட்டு போது தெரியுது சாப்பாடு அந்த மாதிரி நான் கூட கூத்துல ஒரு நாளைக்கு செடிகள் போட்டாங்கன்னா நிறைய துணிக்கு மண்ணுல துணி போட்டு இப்படி பிறந்தங்க இருப்பேன் மண்ணடி பாம்பு திரும்பி பார்த்தா ஆனால் என் தம்பி பிறந்தங்க இருப்பான் 2 பேரும் தெரிய போயிருந்தா கொஞ்சம் பிரிமா சாப்பிடுவோம் அப்படி இங்க வந்து நின்று போச்சு உயிர் போயிட்டு போது திணறாரு பீமாண்ணன் பாத்துட்டா பகாசுரன் நமக்கு வந்த வண்டி சாதத்தை எவனோ ஒருத்தவன் புசிக்கிறான் சாப்பிட்டுக்கிறான் விடக்கூடாது கோபத்தோடு ஓடி வந்தான் பாரு கையில் இருக்கு பிடித்தான் ஒரு குத்தான் பாரு உங்க குத்தனை வந்து 5 உருண்டையா அடிப்பானையில கெல்லி எடுத்து அடிச்சா மொத்த பானை மேலகிற பானை எல்லாம் அப்படியே ஜல்லன்னு வஞ்சிக்கி வேணுக்கும் ஒரு குத்துன உடனே ஆமாங்க 5 உருண்டையே கலங்குது செரிமானம் ஆகி போச்சு கலந்து எங்க அண்ணனுக்கு அப்போ வயிறு ரொம்ப கால் வயிறு தான் ஆச்சு அடாப்பாங்க வண்டி சோற கால் வயிறு அது என்ன கொலையா அப்புறம் என்னன்னு தெரியாது வயிற்றுல மந்தி வச்சு கட்டும் 5 உருண்டை கலந்து கால் வயிறு ஆச்சு பாக்குறாரு நண்பா என் உயிரை காத்து விட்டார் உத்தமா அப்படின்னு பீமன் சொல்றாரு கையை எடுத்து கும்பிடுறாரு மகாசுரனு கோபம் எனக்கு வந்த வண்டி சாதத்தை சாப்பிட்டு என்ன போய் நண்பா நீங்க என்ன வண்டி சாதம் சாப்பிட்டு பாரு ஆமா உன்னையும் அந்த வண்டி சாதத்தையும் உன்னமேங்கன்னா வண்டி சாதம் உள்ள போற போகுது நான் சாப்பிட்டுக்கிறேன் பாடாண்டாரு ஆமா அப்பயும் பேச்சு கேட்கல பகாசுரன் பீமண்ணா 3 முறை சொன்னார் கேட்கவில்லை ஆமா இருவருக்கும் பகாசுரனுக்கும் பீமண்ணாக்கு சரியான யுத்தம் சண்டை காலை பிடித்தார் இது போல பாரவாரம் ஓய்ந்து ஒரு அடிச்சாரு மண்டை செதிரி காலி செதிரி அந்த ரத்தம் மொத்தம் எங்க பீமண்ண மேல போய் ரத்தம் மொத்தம் மூஞ்சி தெரியாத அளவுக்கு ரத்தமாயி போச்சு அந்த ரத்தத்தோட நாட்டுக்குள்ள வராரு பீமண்ணா அந்த முன்னூத்தி மகள ஊருக்குள்ள வராரு பாரு பாமர மக்கள் எல்லாம் பார்த்து ஐயோ பகாசுரன் ஊருக்குள்ள வந்தான் அப்படியே தப்பு மக்கள் எல்லாம் ஐயோ யாரோ ஒண்ணு அனுப்பிச்சு வச்சோம் அவனை சா வச்சுட்டான பகாசோர அப்படி பகாசோர வரா போல் தெரிஞ்சு கோபத்தோட நாட்டு மக்கள் ஓடுறாங்க இவங்க ஓடுறத பார்த்து பின்னாடியே எங்க அண்ணன் தர்மராஜா ஓடுறாரு தெரியல தம்பி வர்றது தர்மராஜாவுக்கு தெரியும் வர ஆளு பீமன் தான் வர்றான்னு தெரியும் ஏன் வர்றாரு இதுக்குதான் பெரியவங்க ஒரு பழமொழி சொல்லுகிறாங்க ஊருடன் ஒற்றுவாய் புரியுதா ஊரோட ஒக்க நாட்டோட நாடு ஊரை பகைத்தால் வேறே அறந்துடுமா ஒண்ணுமே பண்ண முடியாது ஊரு எவ்வளவு போதோ அவ்வழிதான் நாமளும் போனோம் ஊர் மட்டும் தனியா விட்டு நம்ம மட்டும் தனியா ஏந்து ஒரு ஆள் ஏந்து கேள்வி கேட்டுன்னு வச்சுக்கா சுத்திக்கிற 10 பேர் என்ன பண்ணுவா தலைமையில தட்டிக்கு உட்கார அப்படின்னு அதுதான் ஊருடன் ஒற்று வாழ வேண்டும் அதனாலதான் நான் பீமா நாட்டு மக்கள் தவறா சொல்லக்கூடாது அதனாலதான் நானும் கூட சேர்ந்து ஓடினேன் அங்க அந்த மாதிரி ஆகி போச்சு அதே போல் இடும்பாவனத்தில் இடுமனை மடித்தார் 300 மங்கலத்தில் பகாசுரனை படித்தார் பீமன்னன் அது முடிந்தவுடன் நேற்று அந்தி பொழுதிலே ஒரு தண்டோரா தட்டம் கேட்கிறது தண்டோரா சட்டம் என்னங்க மலை சட்டம் கேட்கிறது என்ன தெரியுமா துருபதேய நாட்டில் பாஞ்சால மன்னர் சுயவரவேற்பு ஏற்படுத்தியிருக்கிறாரா அப்படி என்று ஒரு தண்டோரா சட்டம் கேட்டது ஆகையால் அந்த கல்யாணத்தை பார்க்கலாம் என்று இந்த பிராமண கோலத்தில் நான் சொல்லுகிறேன் அங்க போறீங்களா துருபதேய நாட்டுக்கு போறேன் நான் வெளியே விட்டாதானே ஆனா பாத்தியா எவனோ ஒருவன் தெரியவில்லை போது வழியிலே கல்வேலி முள்வேலி போட்டு அடைத்து வைத்திருக்கிறார் இதுக்குதான் நான் காவலாக நின்னுங்கிறேன் அப்படியா ஆமா அரே பிராமணர் எல்லாம் பகைக்க கூடாது புரிகிறதா சாபம் கொடுத்து விடுங்க உங்களுக்கு கல்வேலி முள்வேலி நீ எடுக்க கூடாது ஆமா பார்க்கலாமா இப்போ எடுக்கட்டுமா கல்வேலி முள்வேலி எடுத்து செல்கிறேன் கல்வேலி முள்வேலி இட்டிருந்தால் இந்த வேலியை எடுத்தவன் யார்? ஐயா நான் தான் எடுத்தேன். ஐயா எடுக்கலாமா? இது யாருடைய வேலி? எனக்கு நிலமான சொந்தமான நிலம். உங்களுடைய நிலம் 500 வேலி காது தூரம். 500 வேலிக்குதாங்க. எடுக்கலாமா? ஐயா நானும் ஒரு நல்ல விஷயத்துக்கு போறேன். நீ எங்கடா போடா? போனா நேரம் ஆகிடும். அடையா சொல்லு பிராமணரா அந்தனா சாபம் கொடுத்து ஜாக்கிரதை. சாபமா? நான் சாபம் கொடுத்தால் தாங்க மாட்டாய்.
அடிக்கலாமா எடுக்கலாமா? இது உங்க சொந்தமான நிலமா? பின்னிடுவேன். இது உங்க சொந்தமான நிலமா? ஆமாண்டா. சொந்தமா இல்ல வேற என்னவாது? சொந்தமா இல்ல அவருக்கு பரம்போக்கு? டேய் வருடா அட்ரா உடா வர டேய் பச்சாச்சி எங்கனா கோயில தீவாத்திரம் காட்டணுமா? எங்க ஆளுங்க ₹1 ₹2 போட்டாங்களா? அது பொறுக்க மாட்டாங்க மக்களா ஓயினா எனக்கு இன்னும் கோபம் வரவில்லை. வருடா கோபம் வர என் கோபத்திற்காக வேண்டாம். ஓய்வு மரியாதை என் கால வந்துருக்கு. நீ என் கால யார் காலுக்கு சொல்றேன்? தெய்வத்திற்கெல்லாம் பூஜை செய்யக்கூடியவர்கள். யார் காலுக்கு சொல்றேன்? யாருமே சொல்றாங்க? யாருமே சொல்றேன்? தெய்வத்திற்கு வெள்ளம் ஓடும் பாட்டு பாட்டியா தெரியும். ஐயா வர்ற அக்கினியா டேய் அக்கினியா அப்படி உன்னால வர வேண்டுமா? வர வேண்டுமா? பின்னிடுவேன். இது ஆவணி வட்டம். யாருக்கெல்லாம் வச்சுக்கோ. ஆவணி வட்டம். ஆவணி வட்டமா? இன்னொரு வாட்டி காட்டுறேன். அங்க ஒரு கேள்வி பாவாட நாடால இருக்குது. எதுவுமே கொடுத்துருவேன். ஞாபகம் வச்சுக்கோ. டேய் அதுடா உன்னை விட போவதில்லை. என்ன பண்ண போற? பார்க்கிறாயா? வாடா. டேய் வாடா. சரிசமமாக யுத்தம் செய்கிறாய். வாடா. விடக்கூடாது. மரியாதையா சொல்றேன். என் காலில் வந்து ஓடி போடுறேன். பாக்குறியா? போட்டா உன்னுடைய உடல் இப்போது என்ன ஆக போகிறது பார்க்கிறாயா?
எரியட்டும். என் உடலானது எரிகிறதே ஐயா. நன்னா எரியட்டும். கடைக்கண் பார்க்க மாட்டீர்களா ஐயா? பார்க்க முடியாது. ஐயோ நன்னா எரியட்டும். அபயமையா அபயமையா ஆதாரி தருள் செய்வேன் அபயமையா காப்பாற்றுங்கள் ஐயா. நான் செய்ததெல்லாம் தவறுதான் ஐயா. மாதவா பார்த்தாயா? முதலில் எப்படி கத்தினான், ஆமா இப்போது எப்படி அபயம் கேட்கிறான்? ஆமாங்க. இருந்தாலும் காலில் வேண்டு பிறகு மன்னிக்கத்தான் மனித தர்மம். சாரி, மன்னித்து விடுவோம். ஆமாங்க. கிட்டாங்கடா, உன்னுடைய உடலானது எரிகிறது. அந்த எரிய உடலை இப்போது தணிக்க செய்கிறேன். வருணாத்திரம் விடுத்தேன். இப்போ வருணாத்திரம் என்ன இது ஆச்சரியம்? என்னை வெல்லக்கூடிய திறமை பெற்றவன் அந்த பாண்டவரில் நன்று பிறந்த அர்ஜுனனால் மட்டும்தான். என்னை வெல்லக்கூடிய சாமர்த்தியம் பெற்றவன் அவன் ஒருவன் தான். அந்த நரே, நீங்கள் உண்மையில் யார்? நான் யார் தெரியுமா? யார்? நான் உண்மையிலே பிராமணர் கிடையாது. யார் நீங்கள்? இப்போது சொன்னாய் பார். ஆமா. என்னை வெல்லக்கூடியவன் பாண்டவர் நடுபிறந்த அர்ஜுனன். அந்த அர்ஜுனன் தான் அடியேன். தம்பி தம்பி தம்பி, டேய், நான் அண்ணன்டா. அண்ணன் நான் அப்பா யாரு? அது தெரியல. தெரியலையே. என்னுடைய தந்தை தேவேந்திரன், தாயார் என்னுடைய தாய் காந்திரவாசி, அடடே இருவருக்கும் பிறந்தவன் என்னுடைய பெயர் சித்ராங்கதன். டேய் தம்பி, அண்ணா அண்ணன் அடையாளம் தெரியல. இப்ப தெரியுதுடா. ஆடா டேய், அண்ணா இப்ப தெரியுதுடா. அண்ணன் மேல இவ்வளோ கோபமாடா அவனுக்கு. யார் எனக்கு? டேய், எனக்கு நான் தம்பி ஆச்சேன்னு ஒன்னு ஒரு அடி நான் ஆச்சுனாடா. சரி அண்ணா, சரி விடுடா. தம்பி, அண்ணா உன்னை பார்த்தது மிக சந்தோஷம். சந்தோஷம். நீ என் இடத்தில் விடுத்தாய் அக்னியாஸ்திர மந்திரம். அக்னியாஸ்திர மந்திரத்தை மட்டும் எனக்கு கற்றுக் கொடுப்பா. யார் உனதா? ஐயோ, நீ நல்லவன் கிடையாது. உனக்கு நான் கட்டு கொடுத்தா நீ என்ன எந்த கூரை விட்டு கொத்து எந்த வைக்க போற கொத்துவா? தம்பி, அண்ணன் மீது நம்பிக்கை வைத்து தேவைப்படும் போது மட்டும் நான் பயன்படுத்துவேன். நல்லதுக்கு மட்டும்தான். நல்லதுக்கு மட்டுமே. அப்படியே இதோ கட்டு கொடுக்கிற அக்னியாஸ்திர மந்திரம் சொல்லுப்பா. சரி. அதேதான் தம்பி, எனக்கு நீ கற்றுக் கொடுத்து விட்டாய். ஆமா. இப்போது நீ எனக்கு குரு, ஆ. உனக்கு நான் சிஷியன். ஆமாம். உனக்கு குரு காணிக்கையாக என் மனைவிமார்கள். யாரா? என்னடா குரு காணிக்கை யாரு கொடுக்க போற? மனைவிமார்கள் மூப்பினி மாதம் 30,000, ஆ. போக மாதம் 30,000, ஆ. 60,000 பேர் இருக்கிறாங்க. ஆ. அதுல 500 மனைவிமார் உனக்கு தரண்டா. 500 பேரா? எங்கன்னா சந்தோஷமா இருடா. 60 பேரை வச்சுக்கிறாரு. என்ன வேணுமா? 500 பேரா? ஆமா. ஐயோ அண்ணா, இந்த பெண்கள் மீது எல்லாம் எனக்கு ஆசை கிடையாதுண்ணா. அப்பா, ஏய், எங்க அதை கேட்டுவானோன்னு நினைச்சேன் நான். நீயே தானே சொல்ற எனக்கு திருப்பி போனாடிங்க. டேய், ஓ, எங்க கேட்டுவானோன்னு நினைச்சேன். கேட்காத நான் கேளு. உனக்கு நான் ஓடுன்றியா? படால் படால். டேய் தம்பி, மனைவிமார்களை விடு. என்னிடத்திலே 500 மாய புறவிகள் இருக்கிறது. ஆகாயத்தில் பறக்கக்கூடிய அதற்கு குரு காணிக்கையாக உனக்கு தருகிறேன், பெற்றுக்கொள். அண்ணா, அந்த மாயப்புறவிகள் உன்வசமாக இருக்கட்டும், என் கைவசம் இருக்கட்டும். எனக்கு எப்போது தேவைப்படுகிறதோ நான் அப்பொழுது பெற்றுக் கொள்கிறேன். அப்போதே பெற்றுக் கொள்கிறாய். ஆனால் நான் துருபுதையில் செல்ல வேண்டும். வழி தெரியவில்லை. தெரியவில்லை. இருள் சூழ்ந்திருக்கிறது. ஆமா. வழி காட்டுகிறேன். என் பின்துடன் தேவா. ஆகட்டும் அண்ணா. அந்த துருவத்துக்கு வழி காட்டுகிறேன்.